அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கண் முன்னே தோன்றி இப்போதே உனக்கு விதேக முக்தியை கொடுத்து விடவா அல்லது ஜீவன் முக்தியை கொடுத்து விடுகிறேன், நீ விரும்பியபடி நீ வாழ்ந்து கொண்டு இங்கேயே இருக்கலாம் என்று அவர் ஒரு வரம் கொடுத்தால் நீங்கள் எதை சூஸ் செய்வீர்கள் என்பதை கேள்வியாக வைத்திருந்தோம். நிறைய பேர் ஜீவன் முக்தியை சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் அப்கோர்ஸ் விதேக முக்தி அப்படிங்கிறத கூட சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நம்ம தெளிவா முக்தினா என்ன, அது ஜீவன் முக்தினா என்ன, விதேக முக்தினா என்ன அப்படின்னு கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா முக்தி நிலை என்பது பாரமார்த்திக சத்தியத்தில் இருக்கின்ற பரமாத்மாவாகவே மாறுகின்ற நிலை, பரபிரமமாகவே மாறிவிடுகின்ற நிலை, அல்லது அவ்யக்த நிலை அப்படிங்கிறதுக்கு ஜென்ரலா முக்தி அப்படின்னு பேரு. அவ்யக்த நிலை கெட்டுவிடாமலேயே வியக்தமாகி வருவது என்பது ஜீவன் முக்த நிலை. சரியா? அப்போ அவ்யக்த நிலைன்றது நம்ம ட்ரூ, நம்மளுடைய சத்திய சொரூபம். அந்த சத்திய சொரூபமே மாயையாக விளையாட வருகிறது அப்படிங்கிறதும் ட்ரூத் தான் இல்லையா? அப்ப ரெண்டு ட்ரூத் இருக்கு. ஒண்ணு சத்தியம் சத்தியமாகவே இருத்தல், இன்னொன்று சத்தியம் மாயையாக இங்கே விளையாடுதல் என்ற ரெண்டு விஷயம் இங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சரியா? இங்கே விதேக முக்தி என்று சொல்லப்படுவது மாயையை கடந்த நிலையை குறிக்கின்றது, பரபிரம்மத்தோடு ஐக்கியப்படுகின்ற நிலையை கொடுக்கின்றது, அவ்யக்த நிலையை குறிக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் விதேக முக்தி. ஜீவன் முக்தி அப்படின்னா நான் தான் பிரம்மம் என்பதை முழுமையாக உணர்ந்த நிலையில் இருந்து கொண்டு ஆனால் இங்கே மாய விளையாட்டிலே ஈடுபடுகின்ற நிலையை குறிப்பது ஜீவன் முக்த நிலை என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரியா? சரி, இப்போ நான் அந்த கொஸ்டினை கேட்கிறேன், ஜீவன் முக்த நிலை வேண்டுமா விதேக முக்த நிலை வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் நீங்க இது இட்ஸ் ஜஸ்ட் அ டெஸ்ட் ஃபார் யூ. ஸோ உங்க எல்லாருக்கும் நம்ம இத்தனை நாள் ஹையர் நாலேஜ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமே, எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்றது ஒரு சோதனைக்காக தான் கேட்டேன். இப்போ ஆன்சர் நீங்க என்னவா சொல்லியிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, முக்தின்னு ஆனதுக்கு அப்புறம் அது ஏங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? ஐ டோன்ட் ஃபைண்ட் ஈவன் அ சிங்கிள் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் விதேக முக்தி அண்ட் ஜீவன் முக்தி. இறைவன் என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகேடா அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே தவிர இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா 100% தெளிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா நம்மளுடைய சுரூபமே பேரானந்தம்னு சொல்லிட்டோம். அப்ப விதேக முக்தினாலே நீ பேரானந்தத்துல இருக்கேன்னு அர்த்தம். அந்த பேரானந்தம் கெட்டு விடாமலேயே அந்த பேரானந்தத்தை டிஃபரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் மாயையில நீ பண்றது. சரியா? சோ யூ ஆர் நாட் கோயிங் டு கெட், அதாவது ஏதோ ஒண்ணு இந்த உலகத்துல நீ அடைய போறது இல்லை. ஏன்னா உலகம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, அது சும்மா நாச்சுக்கும் ஒரு தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அது கூட எது இருக்குன்னா நீதான் அப்படி தோற்றமாக தோன்றிக் கொண்டு உன்னுடைய பேரானந்தத்தையே டிஃபரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த விஷயம் வருது. சரியா? அப்போ டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா பல வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். there is no difference at all. ஆனந்த நிலையில இந்த பிரம்மஸ்வரூபத்தின் நிலை, அது பிரம்மஸ்வரூபமே ஒரே நிலையில் இருக்கின்றது. பிரம்மஸ்வரூபம் அதை நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க ஒரு உணர்வுல இருக்கீங்க, ஆனா அந்த உணர்வையே டிஃபரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக மாயைக்குள்ள வெளியே வர்றீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த டிஃபரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்றதுனால உனக்கு சந்தோஷம் வருமா அப்படின்னா, ஆக்சுவலா எக்ஸ்பிரஸிங் டூல்ஸ் எல்லாமே ஜடம், உடலும் ஜடம், மனசும் ஜடம், புத்தியும் ஜடம்னு ரொம்ப டீடைலா நம்ம புரிய வச்சாச்சு. அதெல்லாம் எக்ஸ்பிரஸிங் டூல்ஸ்னு சொல்லி புரிய வச்சாச்சு. எதோட எக்ஸ்பிரஸிங் டூல்ஸ்? இந்த பிரம்ம உணர்வுடைய எக்ஸ்பிரஸிங் டூல்ஸ் தான் இந்த உடல் மனம் புத்தி எல்லாமே அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா? அப்போ இதுதான் அதுல பட்டு எக்ஸ்பிரஸ் ஆக போகுதே தவிர, அப்ப அதனால இதுக்கு ஏதாவது கிடைக்க போகுதுன்னா இதுதான் அதுக்கு ஏதோ கொடுக்க போகுதுன்ற மாதிரி இருக்கே தவிர அது பெருசா எதுவும் கொடுத்துட போறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜீவன் முக்த நிலை அண்ட் விதேக முக்த நிலை, இந்த ரெண்டுக்கும் பேதம் பார்க்க நம்மளால முடியவே கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இனி நெக்ஸ்ட், இப்போ நான் இப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு பதிலா நான் வேற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இறைவா, இறைவன் வந்துட்டாரு, இறைவன் நான் தான் இறைவன் பேசுறேன். டே, உனக்கு நான் முக்தி கொடுத்துட்டேன், ஆனா முக்தியை கொடுத்துட்டு ஒரு கேவலமான பிச்சைக்கார வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வரம். இந்த பக்கம் முக்தியை கொடுத்துட்டேன், ஆனா செல்வ செழிப்போட காரு பங்களான்னு வேற லெவல்ல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த ரெண்டுல எதிரா வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல, தேர்ட் ஆப்ஷன் ஒண்ணு கொடுக்குறேன். அதாவது நீ பிச்சைக்கார வேஷமும் போட வேணாம், பணக்கார வேஷமும் போட வேணாம்,
நீ எந்த வியாசமும் இல்லாம முக்தியில மட்டும் இரு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சரியா? அப்போ நான் முதல்ல சொன்ன அந்த ஆன்சர்ல 100% தெளிவா இருந்தேங்க அப்படின்னு சொன்னான். முக்தின்னுட்டாலே அதுக்கப்புறம் அந்த முக்தி நிலையில் இருந்து கொண்டு இந்த ஆனந்த ரூபத்தை பிச்சைக்கார வேஷத்துல எக்ஸ்பிரஸ் பண்ண போறான். இந்த ஆனந்தத்தை பணக்கார வேஷத்துல எக்ஸ்பிரஸ் பண்ண போறான். பணக்காரத்தினால ஆக போறது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது வெறும் தோற்றம். பிச்சைக்காரன் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்படியே நடிகர் வேஷத்துக்கு வந்துடும், ரொம்ப ஈஸியா புரியும். சரியா? நடிகர் பிச்சைக்காரன் வேஷம் போட்டாலும் இவனுடைய அந்த ஆனந்தத்தை தான் அந்த பிச்சைக்கார வேஷத்துல அனுபவிக்க போறான். பணக்கார வேஷம் போட்டாலும் இவனுடைய ஆனந்தத்தை தான் அந்த பணக்கார வேஷத்துல அனுபவிக்க போறான். அந்த பணக்கார வேஷம் இந்த நடிகனுக்கு ஏதாவது கொடுக்குமா? கொடுக்காது. இந்த பிச்சைக்கார வேஷம் இந்த நடிகனை பாதிக்க ஏற்படுத்துமா? பாதிப்பு ஏற்படுத்தாது. இப்ப நடிகன் நடிக்காம இருக்கான். நடிக்காம இருக்கும் போதும் அவன் அவனாகவே இருக்கின்றான். பிச்சைக்காரன் இருக்கும் போதும் அவன் அவனாகவே இருப்பான். பணக்காரனாக இருக்கும் போதும் அவன் அவனாகவே இருப்பான். இந்த 100% தெளிவு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா, கேட்ட கொஸ்டின் கேட்ட உடனேயே அட முக்தின்னு வந்ததுக்கு அப்புறம் அட என்ன முக்தியா இருந்தான்னப்பா இறைவா, நீ முக்தின்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ என்ன வேணா கொடுன்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு அவ்வளவு தெளிவா நீங்க இருந்திருக்கலாம். சரி, இது போக இன்னொரு விளக்கமும் நான் கொடுக்குறேன். இப்ப நீங்க 2 ஆன்சரை சொன்னீங்க. ஒரு சிலர் ஜீவன் முக்தியை சூஸ் பண்ணீங்க, இன்னொரு சிலர் விதேக முக்தியை சூஸ் பண்ணீங்க. பீயிங் சாதகா ஸ்டேஜ்ல இருக்கும்போது யாரெல்லாம் விதேக முக்தியை சூஸ் பண்ணீங்களோ நான் அவங்கள அப்ரிஷியேட் பண்றேன். ஜீவன் முக்தியை சூஸ் பண்ணவங்களை விட விதேக முக்தியை சூஸ் பண்ணவங்களை தான் நான் அப்ரிஷியேட் பண்றேன் அப்படிங்கிறேன். ஏன்டா அப்படி சொல்ற? கடைசியில அதான் ஒண்ணு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இப்ப கடைசியில விதேக முக்தியை சூஸ் பண்ணவங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாதக நிலையில இருக்கும். சாதக நிலையில இருக்கக்கூடிய நம்ம விளையாட்டுலதான் சுகம் இருக்குன்னு நம்பி ஒரு அமைதியில் சுகம் இருக்குன்றத புரிஞ்சுக்கவே முடியல. அமைதியா உட்காருனா போர் அடிக்குப்பா, என்னால முடியாதுப்பா, அமைதியெல்லாம் என்னால இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு நம்ம போயிட்டோம். ஏதோ ஒண்ணு பண்ணாதான் சுகம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம மனசு ஆளாயிடுச்சு. சரியா? அப்போ அமைதியாக இருக்கின்ற நிலை அல்லது வேஷம் போடாம நடிக்காம இருக்கின்ற நிலை அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துருது. சரியா? ஏன்னா உலக ஆசையில இருக்கிறவங்க அதுதான் சுகம் கொடுக்கறதுன்னு இன்னும் ஆழமா நம்பிட்டு இருக்கிறவங்க இறைவன் இந்த ரெண்டையும் கொடுக்குறான் அப்படிங்கிறப்போ 2 ஒண்ணுன்னு தெரியாது. அப்போ அதுக்கு போயிடலாமோ அப்படின்னு தோணும். சரியா? சரி, அதை விட்டுட்டு எனக்கு விதேக முக்தியே போதும்னு சொல்றான்னா இதுதான் அதுல பட்டு எக்ஸ்பிரஸ் ஆக போகுது, அதுக்கு பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன, இதுக்கு இதுவே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு நினைக்கலாம். அல்லது அதுல ஒரு விரக்தி வந்துருச்சு, இந்த உலக விஷயத்துல கொஞ்சம் விரக்தி வந்தா மட்டும்தான், வேஷம் போடுறதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னா மட்டும்தான் நான் பாட்டுக்கு வேஷம் போடாம நானாவே இருந்துக்கிறேனே என்று ஒரு சொல்லுகின்ற நிலை ஏற்படலாம் என்ற அடிப்படையில ஒரு சாதகனாக இருக்கும் போது கண்டிப்பாக விதேக முக்திக்கு ஆசைப்படுவது என்பது சிறந்தது என்பது என் கருத்து. அடுத்து இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றேன். அப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? முதல்ல 2 ஒண்ணுன்னு இப்ப விதேக முக்தி சிறந்ததுங்கிற, இப்ப இன்னொன்னும் சொல்ல போறேன், ஜீவன் முக்தி தான் சிறந்தது அப்படின்னு அடுத்த கருத்தையும் நான் சொல்ல போறேன். அது யாருக்குன்னா ஞானிக்கு. இந்த எல்லா கருத்துக்குமே நான் இப்ப பேசிட்டு இருக்கிற எல்லாமே நான் அடிக்கடி உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயம்தான். பேச பேச உங்களுக்கு ரீகால் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்புறேன். சரியா? ஞானி ஆணைட்ட அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த மாயையில புகுந்தாடாம பின்ன எதுக்குடா நம்ம வாழணும்? ஞானின்னா என்ன? ஏன் சொரூபம் புரிஞ்சதுக்கு அப்புறம், ஏன் சொரூபத்தை நான் மிஸ் பண்ண போறது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம், ஏன் என்னுடைய ஆனந்த நிலை அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணாம அப்படியே வச்சிட்டு இருக்கிறது பதிலா ஏன் இஷ்டத்துக்கு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி என்ஜாய் பண்றதை தடுக்கிறதுக்கு யார் இருக்காங்க? அமிர்த அனுபவில ஞானதேவனுடைய விருப்பமே நீ வேற லெவல்ல இந்த உலகத்தில் இந்த அணுவை மெத்தட் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஞானதேவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா விதேக முக்தியை விட ஜீவன் முக்தி தான் பிடிக்கும் அப்படிங்கறத நான் வலியுறுத்தியிருக்கேன். சரியா? அப்போ அவர் உன்னுடைய சுரூபத்தை புரிந்து கொண்டு லீலை செய் என்கிறார். அப்ப லீலை செய்கின்ற நிலை என்பது ஜீவன் முக்த நிலை, லீலை செய்யாத நிலை என்பது விதேக முக்த நிலை. அப்போ இந்த 2ல எதையா சிறந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சொரூபத்தோடு சும்மாவே இருப்பதை விட சொரூபத்தோடு லீலைகள் புரிந்து கொண்டிருப்பது அதை விட சால சிறந்ததே. ஆதலால் என்னுடைய கருத்து, முழுமையாக ஞான நிலையை பெற்ற பிறகு நாம் ஜீவன் முக்தியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது உண்மையில் சூப்பர் லெவலு, நீங்க வேற லெவல் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா சாதக நிலையில் இருக்கும்போது விதேக முக்திக்கு ஆசைப்பட்டால் அப்பவும் நீங்க வேற லெவல் இருக்கீங்கன்னு அர்த்தம் என்று சொல்லிக்கொண்டு
உண்மையில் முக்தியில் பேதமில்லை, இரண்டும் ஒன்றே. ஆனாலும் சாதகன் எதற்கு ஆசைப்பட வேண்டும்? ஞானி ஆன பிறகு ஜீவன் முக்தனிலேயே சிரேஷ்டம் என்பது நீயே புரிந்து கொள்வாய். ஜீவன் முக்தனாகவே வாழ ஆசைப்பட்டால் தவறே கிடையாது என்ற கருத்தோடு எனது பதிலை நிறைவு செய்கின்றேன். உங்க சந்தேகங்களை கேட்கலாம்.